இன்னைக்கு காலையில எடுத்த வீடியோங்க இது. நான் வந்து காலையிலேயே பிள்ளைங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் கோழி குஞ்செல்லாம் கொஞ்ச நேரம் மண்ணில் விடுவோம் அப்படின்னு நானும் பட்டுவோம் வெளியே வந்தோம். வெளியே விட்டோடனே மண்ணுல இருந்து இவங்க வீடு இந்த பக்கமா ஓடி வந்துட்டாங்க. நான் ராக்ஸி அந்த பக்கம் கட்டி போடாம இந்த பக்கம் கட்டி போட்டிருந்தேன். கட்டி போடல அப்படின்னா கேட்டை திறந்து ஓடிடுவாவ. ஓடிட்டானா 4 பேர் வேணும் கூட்டிட்டு வரத்துக்கு. அதனால எப்பவுமே ராக்ஸியே கட்டி போடுவோம். பட்டு அப்படி வெளியே போக மாட்டான், அவனை கட்டி போட மாட்டோம். ராக்ஸி கிட்டே போதுங்க இந்த கோழி குஞ்சுங்க எல்லாமே. பாவம் அவன புள்ள இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். எங்க ராக்ஸி ஏதாவது பண்ணிடுமோ கடிச்சிருமோன்னு ஒரு கோழி குஞ்சுமே தூக்கிட்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. ராக்ஸியுமே வந்து எப்படியாவது மாட்டோம் பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அவளால வெளியே வர முடியல. ஆனாலும் பட்டு வந்து அவ்வளோ ஒரு இது பொறுப்பா அந்த கோழி குஞ்சுக்கும் எதுவும் ஆகாம அழுத்தாம பல்லு படாம அவ்வளோ பொறுமையா ஒன்னொன்னுத்தையா எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தான். அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே நான் எடுத்துட்டு போய் கூண்டுல போட்டேங்க. அது வரைக்கும் எனக்குமே கொஞ்சம் பயமா இருந்தது. நானும் கிட்ட போனேன்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. பட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால வந்து நானும் ஒரு ஓரமா நின்னுக்கிட்டேன். இவன் என்னதான் பண்றான் பாக்கலாம். நான் அவ்வளவு பொறுப்பா ராக்ஸி கிட்ட போற குட்டியெல்லாம் ஒன்னொன்னுத்தையா தள்ளி தள்ளி இந்த பக்கம் தள்ளி விட்டான். இப்படி போ அப்படிங்கிற மாதிரி. ஒன்னு என்ன பேசதான் தெரியல, மற்றபடி எல்லா வேலையும் அவனுக்கு தெரியுது. இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்தான். இங்க வந்தோடனே வாயில தூக்கிக்கிட்டான். அழகா எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தான். நானே கொஞ்ச நேரம் வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இவ்வளோ பொறுப்பா நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. அவன் எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னே